ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளிலும் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, அந்த வசனத்தை பின்பற்றி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை நம்முடைய வசனத்தின் மூலம் சந்திக்கிறார். வாங்க இன்றைக்கும் இன்னொரு வசன தியானத்தை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று ஆகவே இன்னொரு முறை எங்களை தேற்றும்படிக்கு எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, திரும்பவும் வசனமா, திரும்ப வசனமா, தினமும் வசனத்தை கேட்கணுமா? பின்ன இன்றைக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தீங்கன்னு இன்னும் 10 நாள் குடிக்காம இருப்பீங்களா? ஒரு மாசம் விட்டு விடுவீங்களா? ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் குடித்தால் ஆரோக்கியமாக இருப்போமா? என்னங்க, இந்த கிட்னி பிரச்சனைகள், இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் அனாவசியமான நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும். அது போல ஒவ்வொரு நாளும் வசனம் என்னும் தண்ணீர் ஸ்நானம் செய்கிறவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். இப்போ எப்போதுக்கு அப்போது நமக்குள் வரும் அழுக்கெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். நாம ரெஃப்ரெஷ் ஆவோம், புதிராக்கப்படுவோம். நம்முடைய சரீரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அந்த தண்ணீர் நமக்கு எவ்வளவோ அவசியம். யோவானின் சுவிசேஷத்தில் ஆண்டவர் அநேகமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் சுகமாக்குதலையும் செய்ததை நாம பார்க்கிறோம். சொல்லப்போனால் லூக்காவின் சுவிசேஷத்தில் அநேகமான ஆண்டவர் செய்த சுகங்களை குறித்து எழுதியிருக்கிறேன். என்றால் அவர் டாக்டர் லூக், அவர் ஒரு பிசிஷியன், வைத்தியர். ஆகவே அந்த வைத்திய திறமையால் செய்ய முடியாத சுகங்களை கூட ஆண்டவர் செய்ததை பார்த்தபோது அவர் ஆச்சரியப்பட்டு டீடைல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதினார். ஆனா அதே நேரத்தில் எப்பொழுதும் மேசாண்டவர் உடனே இருந்து கொண்டு, அவர் கூடவே இருந்து கொண்டு, அவர் பக்கத்திலேயே இருந்து கொண்டு, மேபி he was taking notes. இந்த மத்தேயு பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுவார். உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருக்கா? எழுதி கொள்வது என்பது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பு பழைய புக்ஸை நான் தேடும் பொழுது 1977 நான் எழுதி வைத்துக் கொண்ட பிரசங்கங்கள் 77ஆம் வருஷங்க. அந்த ரெஃபரன்சஸ் இருக்க பேப்பர்கள் பேனாவில் எழுதினது ஒரு மாதிரி தொட்டால் அழிந்து போவது போல இருக்கு. என்னது, கிட்டத்தட்ட 77ஆம் வருஷம்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் கிட்ட ஆக போகுது. அத்தனை வருஷங்கள் முன்பு எழுதின அந்த ரெஃபரன்சஸ் பார்த்தால் அப்பொழுது தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் அவர் விஷயங்களை என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அவரை துதிக்கிறேன். அவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் செய்த காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு கேமரா இருக்கு இல்லையா? ஒவ்வொருவருக்கும் செல்ல கேமரா இருக்கு. சின்ன சின்ன பிக்சர்ஸ் எடுத்து ரிமெம்பரன்ஸ் ஆக நோட் பண்ணி கொண்டு அந்த டேட் போட்டுக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு எவ்வளவோ நன்றி உள்ள இருதயம் உண்டாகும், எவ்வளவோ ஆறுதலும் கிடைக்கும், நம்ம விசுவாசமும் விருத்தியாகும். யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதலாக இயேசாண்டவர் செய்த அடையாளமாம் என்ன என்று தெரியும்ல? திராட்சரசத்தை தண்ணீராக மாற்றினார். அப்படியாங்க? திராட்சரசத்தை தண்ணீராக்க வேண்டுமானால் நம்ம தண்ணீர் ஊற்றிவிட்டா அப்படி மாறிவிடும், சுவையே போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அடையாளம் என்னவென்றால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதுவும் கூட நல்ல தண்ணீரே அல்ல, கை கால் கழுவ பயன்படுத்துகிற உப்பு தண்ணீரை அவர் நல்ல திராட்சரசமாய் மதுரமானதாக மாற்றிவிட்டார். வைன் என்றால் அது புளித்ததாக இருந்தால் இதோ அது போதை கொடுக்கிறதா இருக்கும். ஆனால் ஜூஸ், கிரேப் ஜூஸ்னு சொல்லுவோம் பாருங்க. இப்பொழுது கூட நீங்க கானான் பகுதிக்கு போனால் அங்கு வாட்டரை விட கிரேப் ஜூஸே சீப்பா இருக்கும். ஏனென்றால் அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது, திராட்சை தோட்டங்கள் அநேகமா இருக்கிறது. அவ்வளவு குலையா அது தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த கானானில் அவங்க விருந்திலே தண்ணீருக்கு பதிலாக திராட்சரசமே தருவார்கள். சோ அந்த விருந்துக்கு, அந்த கல்யாண விருந்துக்கு இயேசு ஆண்டவரை அழைத்திருந்தார்கள்.
அவர் சீஷரோடு கூட சென்றார். இந்த கானான்ல நடக்கிற திருமணம் ஆண்டவருடைய தாயாகிய மரியாளின் சொந்தக்காரருடைய திருமணம். சோ மரியாளும் அங்கே வந்து அந்த திராட்சரசம் முடிந்து போனது என்ற வார்த்தையை ஆண்டவருக்கு அறிவித்தாங்க. இந்த வார்த்தையை நீங்க யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் இல்லை என்று சொன்னபோது, திராட்சரசம் முடிந்து விட்டது. விருந்துக்கு நடுவே நமக்கு சாம்பார் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமோ, என்னங்க தண்ணீர் இல்லாவிட்டால் எவ்வளவு பிரச்சனையாகி விடும் பாருங்க. அதனால அப்பொழுதே பாதி விருந்து நடுவுல இப்படி ஆன பொழுது மரியாள் வந்து ஆண்டவருக்கு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அம்மா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன? இந்த வார்த்தையை கவனித்து பார்த்தால், என்ன இப்ப சொல்லுகிறீங்க, இப்பொழுது சொல்லுகிறீங்க என்ன என்பது போல் பாருங்க. நாம இந்த தேவனுடைய வசனத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம இருதயத்துல பொருத்தி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை பொருத்தி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இப்படிதான் அநேக முறை நம்ம கம்ப்ளைண்ட் செய்கிறோம். திராட்சரசம் இல்ல, காசு காலி ஆயிடுச்சு, அரிசி காலி ஆயிடுச்சு, என்னங்க சம்பளம் காலி ஆயிடுச்சு, என் பொறுமை முடிஞ்சு போச்சு. என்னங்க எத்தனை முறை இப்படி நாம எத்தனை விதங்களாக, எனக்கு பொறுமை இல்ல, எனக்கு சக்தி இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, எனக்கு என்ன கொடுத்தீர் என்று தேவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவது போல் நம்முடைய பெற்றோரிடத்துல, தாய் தகப்பனிடத்திலும் கம்ப்ளைண்ட் செய்வோம். என்னங்க மனைவி கணவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில முறை இந்த காலத்துல கணவன் கூட மனைவி இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். அநேக முறை நாம நாளைக்காக கவலைப்படுவோம். இன்றைக்கு இருக்கு, ஆனா நாளைக்கு இல்லை என்பதையே கவலையா இருப்போம். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு இல்லை என்கிற வார்த்தை இல்லைங்க. யெகோவா ஈரே. ஆபிரகாமை ஈசாக்கு, அப்பா பலி கொடுக்கணும் என்கிறீர், கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே? இல்லையே என்ற போது அவர் தந்த பதில் ஒன்றே, ஆமாம்பா இல்ல, உன்னதான் பலி தரப்போறேன்னு சொல்லவில்லை பாருங்க. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எப்பொழுது நினைவு கொள்ளுங்க, இல்லை என்ற வார்த்தையை விட தேவன் பார்த்து கொள்வார் என்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்துல கம்ப்ளைண்ட் செய்யாதே, தேவனிடத்துல விண்ணப்பம் செய்ய. தேவனிடத்துக்கு போய் புகார் செய்வது போல கசப்போடு, விரக்தியான மனதோடு, அல்லது ஒரு விதமான கர்வத்தோடு, அல்லது ஏதோ பெரிய உங்களுக்கு அதிகாரம் இருப்பது போல் வாக்குவாதம் செய்ய முற்படுகிறவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ. உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு என்ன வேண்டுமோ நன்றாக அறிந்தவர். அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு அதை தருவதற்கு வல்லமையோடு இருக்கிறார். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. நாம நேரத்துக்கு முன்பே எதையோ சம்பாதிக்கலாம் என்று முயற்சிப்போம். கடன் வாங்கி கொள்ளுகிறாங்க பொருட்கள், வாகனங்கள், வீடு வாசல்களை. தேவன் தருவதற்கு முன்பே நமக்கு இஷ்டமானதையெல்லாம் நம்ம இஷ்டம் போல தேடி வாங்கி கொண்டு வருகிறோம். கடைசிக்கு அது நமக்கு சுமையாக, நமக்கு அது பிரயோஜனமற்றதாய் மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. உங்க விஷயத்துல ஏதாவது நீங்க தேவன் தாமதிக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, அல்லது நான் கேட்டதை இன்னும் தேவன் தரவில்லையே என்று பதறுகிறீங்களா? பதறாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. இன்னும் அவருடைய நேரம் வரவில்லை. நீங்க கேட்ட நேரத்தில் நீங்க கேட்டதை தருவது அல்ல. அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்வார். முன்பே உங்களுக்கு அதை தந்தால் உங்களுக்கு அது பயன் இருக்காது. அதை மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, தவற பயன்படுத்துவீங்க. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் அழகாய் செய்வார் என்று விசுவாசிங்க. மரியாள் விசுவாசித்தாங்க. விசுவாசம் உள்ளவங்கள, ஜெபிக்கிறவங்க, தாழ்மையுள்ளவங்க. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன போது இயேசுவினுடைய தாய் மரியாள் அந்த வேலைக்காரருக்கு என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. இயேசுவின் அவர் தாயார் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5ஆம் வசனம் பாருங்க. எப்பொழுது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாரோ அப்பொழுது அந்த வேலைக்காரருக்கு மரியாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்க. தேவன் சொன்னதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுது எதை சொல்லுவாரோ அதை செய்யுங்க. உங்களுக்கு இஷ்டமான நேரத்தில் செய்வதல்ல, உங்க இஷ்டம் போல செய்வதல்ல. இன்றைக்கு ஓவர் ஆக்டிவ் எல்லாரும். தேவன் சொல்லும் முன்பே நாம் எதையோ செய்து விடலாம் நினைக்கிறாங்க.
தேவன் சொல்லுவது என்ன என்று கேட்காமல் நம்ம இஷ்டம் போல செய்யலாம் என்று நினைக்கிறாங்க. அதனாலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, கனிகள் இல்லை, பிரயோஜனமற்ற வாழ்க்கையோடு இருக்கிறாங்க. தேவ சமூகத்திலே செபித்து காத்திருங்க. தேவன் சொல்லும்போது சொன்னபடி செய்யுங்கள், அற்புதங்களை பார்ப்பீங்க. அது உங்க திருமண விஷயமா இருக்கட்டும், உங்க வேலை விஷயமா இருக்கட்டும், அது உங்க வருங்காலத்தை குறித்து இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கட்டும், உங்க பிசினஸ் விஷயமா இருக்கட்டும், உங்க தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் கூட இது என் பர்சனல், இது என் தனிப்பட்டது, இது தேவனோடு சொல்ல அவசியம் இல்லை என்பது ஒரு விசுவாசி வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர், நம்மை ரத்தத்தை கொடுத்து வாங்கிய மீட்பர் அவர், நம்மை அறிந்தவர், நம் நன்மையை விரும்புகிறவர், நமக்கு உதவுகிறவராகவே அவரிடத்துல நமக்கு மறைக்க ஒன்றுமில்லை. அவரை மறுத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொன்னதை செய்யுங்கள். தேவன் சொல்லுவது கடினமானது அல்லங்க. சிலர் கடினம் என்று நினைப்பாங்க, கஷ்டம் என்று நினைப்பாங்க. தேவன் இந்த சுமையை சுமை என்று சொன்னா அவ்வளவு சுமக்க முடியாது என்று நினைப்பீங்க. ஆனால் உண்மையா நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டால் அந்த பாரத்தை உங்களோட கூட உங்க ஆண்டவர் சுமப்பார். அப்படி என்றால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது போடுங்கள். அவர் உங்கள் கவலைகளை சுமந்திருக்கிறார். நீங்களும் ஒரு கை வைக்கலாம், ஆனால் அதை தூக்குகிறவர் ஆண்டவர். யுத்தம் கர்த்தருடையதே. பழைய ஏற்பாட்டில் அநேக முறை பார்க்கிறோம். நீங்கள் வெறுமனே நின்று கொண்டு பாருங்கள். ஆனா நீங்க யுத்த வீரராய் யுத்த பூமிக்கு போகணும், சத்ருக்கு எதிராக நிற்கணும். அது உங்க வேலை. ஆனா நீங்க யுத்தம் செய்ய அவசியமே இல்லை. உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்திலிருந்து ஓடி போகும்படி நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நமக்கு ஏதாவது சொல்லுவாரானால் அதை செய்ய நமக்கு அவர் வல்லமையை தருவார், தம் கிருபை தருவார். நீங்கள் பூமி எங்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொன்னார். அந்த நாளில் அந்த சீஷருக்கு, அந்நேரத்துக்கு சீஷருக்கு ஒரு சர்ச் கூட இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, ஒரு சபை கூட இல்லை. அவர்கள் ஒன்றும் இல்லாத எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருக்கிறார்கள். அப்பொழுது எப்படி போக சொல்லுகிறீர்? எங்களுக்கு பணம் எங்கே, வாகனங்கள் எங்கே, எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எங்கே என்று கேட்டாங்களா? கேட்கும் முன்பே ஆண்டவர் சொன்னார், நீங்க செல்லுங்க, இதோ சதா காலமும் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறாரு தவிர நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் ஏதாவது சொல்லுவார், ஆனால் நாம் அதை செய்வதற்கு அவரே உதவி செய்வார். சொன்னதை சொன்னபடி சிம்பிளா குவெஸ்சன் செய்யாமல், எதிர்கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தால் அற்புதங்களை பார்ப்போம். அவருடைய ஏற்ற வேளை வந்தபோது அவர் சொன்னார், அந்த கற்சாடிகளை, அந்த 7 கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் என்றார். 6 கற்சாடிகளில் 2-3 குடங்கள் தண்ணீர் பிடிக்கும் கற்சாடிகள் அங்கே இருக்கிறது நம்ம இங்க பார்க்கிறோம். அதை எல்லாவற்றையும் தண்ணீரால் நிரப்ப சொன்னார். அதுவும் கூட குடிக்கிற தண்ணீர் அல்ல, கை கால் கழுவ பயன்படுத்தும் தண்ணீர். அது ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட தண்ணீரால் நிரப்ப சொன்னார். அவர்கள் முகங்கள் கேள்விக்குறியோடு வைக்கவில்லை. மரியாள் சொன்னது போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் அப்படியாக தண்ணீரை நிரப்பினாங்க. அந்த 6 ஜாடிகளையும் தண்ணீரால் நிரப்பின பின்பு நீங்கள் அதிலிருந்து மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்றார். இப்பொழுது தானே இதுல தண்ணீரை ஊற்றினோம், திரும்ப அதிலிருந்து தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தால் அந்த தண்ணீரை பார்த்து அந்த பந்தி விசாரிப்புக்காரர் எங்களை எவ்வளவு கடினமாக சிட்சிப்பாரோ என்று அவங்க எதுவுமே சந்தேகப்படவில்லை. சொன்னதை சொன்னபடி செய்தார்கள். அப்படியே மொண்டு கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு பயமா இருந்திருக்கலாம், அதுல தண்ணீரா திராட்சரசமா என்று பார்ப்பதற்கு கூட. பட் விசுவாசத்தோடு அவங்க கொண்டு சென்ற போது பந்தி விசாரிப்புக்காரர் ருசி பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த விருந்திலே அந்த ரசத்தை பகிர்ந்த போது அந்த ரசத்தை குடித்த அனைவரும், பா, தி பெஸ்ட் வைன். எல்லாரும் முதலில் நல்லதை கொடுத்து அதன் பிறகு முடியும் போது கலப்படமானதை தருவாங்க. நீங்க என்னவென்றால் கடைசி வரைக்கும் இவ்வளவு சுவையுள்ள ரசத்தை கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு நல்ல திராட்சை ரசத்தை வைத்துக் கொண்டு இப்ப இது தருகிறீங்களே என்பது போல சொல்லுகிறாங்க. தேவன் செய்கிற காரியங்கள் எப்பொழுதும் பாதி பாதியா இருக்காது. தேவன் செய்கிற காரியங்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும், நிறைவாக இருக்கும். The best, God will give you the best. தேவன் தரும்போது எப்பொழுது கூட உன்னதமானவைகளை தருவார். நாம தான் தரமற்றதை தெரிந்து கொண்டு தேவன் தருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ண மாட்டோம். எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தாங்க ஆண்டவரே, நீங்க அடிக்கடி ஜெபிப்பீர்கள்,
Maybe God has a different plan. In due time, He wants to give a new car. தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய காரை தர விரும்பி இருக்கலாம். நீங்க என்னமோ பழைய கார் போதும் என்று நினைக்கிறீங்க. கடன் வாங்கி ரிப்பேர் ஆகி இது ஓரம் கிடக்கும் போது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேவன் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்கிறவரா இருக்கிறார். அவிசுவாசம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. முதல் பாயிண்ட், ஆண்டவருடைய நேரம் வரும் வரை காத்திருங்க. ஆபிரகாமும் சாராளும் தேவன் குமாரனை தருவேன் என்ற போது விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். ஆனால் சாராள் அவசரப்பட்டு இந்த ஆகாரால் வரும் குமாரன் என்னுடையவன் ஆவான் என்று நினைத்தாலே தவிர கடைசியிலே அந்த இஸ்மவேலே அவளுக்கு வேதனை உண்டாக்குகிறவனாய் ஏதோ வழியில தேவன் தரும் மகனுக்கு முன்பு ஒரு மகனை சம்பாதித்தேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசியில் அவனே அவளுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்ல, அந்த பெற்றோர் இருதயத்துக்கு துன்பத்தை உண்டாக்கினான் என்பது போல் இன்றைக்கும் அது வேதனை உண்டாக்குவதாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் தெய்வ சித்தம் இல்லாமல் நாம சம்பாதிக்கிறது எல்லாம் நமக்கு தலைவலியா இருக்கும், நமக்கு வேதனை உண்டாக்குவதா இருக்கும், நமக்கு தேவையில்லாததா இருக்கும். ஆகவே தேவனை கேளுங்க, ஆண்டவருடைய நாமத்துல ஜெபிங்க, அவர் சொன்னதை செய்யுங்கள். அவருடைய நேரத்திலே அவர் எல்லாவற்றையும் அழகாய் செய்திடுவார். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு இன்னும் தேவன் இதை செய்யலே அதை செய்யலே, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் கேட்டதை தரவில்லை என்று யார் யார் சோர்ந்து இருக்கிறார்களோ, நொந்து போயிருக்கிறார்களோ, விரக்தியோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு சந்திங்கப்பா. ஏற்ற நேரத்தில் நீர் அழகாய் செய்கிற தேவன் என்று, எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் என்று விசுவாசிப்பதற்கு உம்முடைய நேரத்திலே உம்முடைய சித்தத்தின்படி நீர் தருகிறவைகளுக்காக காத்திருந்து நீர் சொன்னபடி செய்யும்படியாய், நீர் சொன்னதெல்லாம் சொன்ன நேரத்திலே சொன்னபடி செய்யும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விதத்திலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்மை துதிக்கும்படி உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்துங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கிறீர்கள் என்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கு நம்முடைய கல்வாரி சபையிலே மிட்வீக் பிரேயர் சர்வீஸ் இருக்கிறது. விசுவாசிகள் தவறாம கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க உங்களுடைய சபைகளுக்கு சென்று ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.